Good morning. So this video is about one objection that usually comes up when you invite prospects. குட் மார்னிங் எல்லாருக்கும். இது எங்களுக்கு வளமையில வார ஒரு ஒப்ஜெக்ஷன், ஒரு வளமையில எங்கள்கிட்ட வார ஒரு கேள்வி சம்பந்தமா நாங்க டே கதைக்கு போறோம். So some of you, while you're inviting, you might get a question from the prospect asking, is this MLM? Is this network marketing? நீங்க யாராவது இன்வைட் பண்ணும்போது இது எம்எல்எம்ஆ இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா அப்படின்னு சொல்ற கேள்வி ஒன்று உங்களுக்கு வருதா இருந்தா, this video is about how we handle that. இந்த வீடியோ அந்த கேள்வியை எப்படி நாங்க கையாள முடியும் அப்படின்றது சம்பந்தமானது. Now, if it is a different one, for example, if it is this pyramiding, then how to handle it, I have already shown you in another video before this. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா, இது பிரமிடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு வேற வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். This video is about if you get the question like, is this network marketing or is this MLM? இந்த வீடியோ அப்படின்னு சொல்றதா முழுக்க இது எம்எல்எம்ஆ இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமான கேள்விக்கான எப்படி நாம ஆன்சர் பண்றது அப்படின்றதுதான் பிரமிட் சம்பந்தமானதுக்கு இல்ல. Now the chances of this question coming up when you prospect and qualify, if you have been following what I've been teaching, then the chances of this coming up is very less. நீங்க இன்வைட் பண்ணும்போது நான் இப்ப வளமையில கத்து கொடுத்துட்டு இருக்கிற அந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இப்படியான விஷயங்கள் வாரத்துக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. But nevertheless, it can still come up. So let me show you how to handle it. சில நேரங்கள்ல குறைஞ்ச அளவுல அது வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு. அப்படியான சந்தர்ப்பம் வரும்போது எப்படி அதை நாங்க கையாள முடியும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். So when a person raises this objection, what do you think their belief is? யாராவது ஒரு நபர் இந்த ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னால வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரோட அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவர் என்னத்தை நினைக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? Now their belief can vary all the way from this is illegal to all the way to the other end where they think that it is legal, but it is not for me. So their belief can be anywhere in between these 2 points. அப்ப அவரோட அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்றது இப்படியான சொல்ற நபர்கள் இந்த நம்பிக்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு இலீகல் அப்படின்னு சொல்ற ஒரு புள்ளியில இருந்து அதே மாதிரி இது லீகல் அப்படின்னு சொல்ற புள்ளி ஆனா இது எனக்கு ஏற்றதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு புள்ளிக்குள்ள நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கல் வரையும், அதாவது இல்லீகல்ல இருந்து லீகல் வரைக்கும் எந்த ஒரு இடத்துல வேணும்னாலும் அவங்களோட அந்த நம்பிக்கை இருக்கலாம். Okay, so on one end their belief is that this is illegal business, and on the other end it is that there are people making money but I have some hesitation. அதாவது ஒரு தொடக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லீகல் அப்படின்னு சொல்ற பக்கத்துல இருந்து அடுத்த முடிவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது லீகல் அப்படின்ற இடத்துல நிறைய பேர் நாங்க அது காசு சம்பாதிக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இதுல தயக்கமா இருக்கு. So whatever it is, they have some misunderstanding, and because of that misunderstanding they have some fear or doubt. எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏதாவது இந்த விஷயம் சம்பந்தமான ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க, அவங்க எதையாவது பிழையா விளங்கி வச்சிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பயமும் இல்லைன்னா ஒரு சந்தேகமும் இது சம்பந்தமா அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. So now tell me one thing, can you during prospecting can you effectively overcome that objection people have about our business model?
எங்களோட இந்த ப்ராஸ்பெக்டிங் டைம்ல எங்களோட இந்த பிசினஸ் மாடல் சம்பந்தமா உங்களால அவங்களுக்கு வினைத்திறனான வகையில அவங்களுக்கு உங்களால விளங்கப்படுத்திட முடியுமா? No, you cannot. You know, they need to attend the full presentation for them to get a clear idea. இல்ல, உங்களால முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு ஃபுல் பிரசன்டேஷன் ஒன்றையுமே கேட்க வேண்டி இருக்கும், அவங்க இது சம்பந்தமான ஒரு ஐடியா ஒன்னு எடுத்துக்கொள்றதுக்காக. So what we should focus on during invitation is to handle the question and then requalify and then invite them. அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த இன்விடேஷன்ல நாங்க அந்த கொஸ்டனை நாங்க ஹேண்டில் பண்ணணும். அது கொஞ்சம் கையாண்டு அதுக்கு பிறகு அவங்கள ரீகுவாலிஃபை பண்ணி அதுக்கு பிறகு நாம இன்வைட் பண்ணணும். So you don't need to convince them about the business during invitation. That we can do during presentation. So during invitation we are only going to handle the question. அப்ப நாங்க அந்த இன்வைட்டிங் செய்யற அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரோட அந்த கேள்விக்கு நாங்க அவரை கன்வின்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது இல்ல, அவரை ஒத்துக்கொள்ள வைக்கணும் அப்படின்றது இல்ல, அவரை நாம ஹேண்டில் பண்ணி நாங்க பிரசன்டேஷன் கொடுக்கணும். பிரசன்டேஷனுக்கு பிறகுதான் உண்மையில அவரை சமாதானப்படுத்துறது இல்ல அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒத்துக்கொள்ள வைக்கிற விஷயத்தை நாங்க செய்யணும். Do you remember the framework for prospecting? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த ப்ராஸ்பெக்டிங்கான ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்றது? Initiate plus exciting conversation, holding the exciting conversation, then qualify and then invite. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிஷியேட், அதாவது ஒரு அந்த உரையாடலை நாங்க தொடங்குறது, அதுக்கு பிறகு அதே உரையாடலை நாங்க நல்ல ஆர்வமான முறையில தொடர்ந்து கொண்டு போறது, அடுத்தது அவங்கள நாங்க தகுதியுடையவர்களா அப்படின்றத நாங்க பாக்குறது, அதுக்கு பிறகு அவங்களுக்கான அழைப்புதலை மேற்கொள்றது. So when does this objection come up? The objection that is this MLM, is this network marketing? During which stage does that come up? இப்ப இந்த விஷயம் வருது அப்படின்னு சொன்னா, இந்த கொஸ்டின் ஒண்ணு, அதாவது இது எம்எல்எம்மா, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா அப்படின்னு சொல்ற கேள்வி ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா, அது இந்த நாளில எந்த பகுதியில இருந்து வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு? Does it come up during initiating the conversation? No. அது இந்த நாங்க தொடங்கும் போது, இந்த உரையாடலை தொடங்கும் போது வருமா? இல்ல. Can this come up during the second stage where you're holding an exciting conversation? அது இந்த இரண்டாவது விஷயத்துல, அதாவது நீங்க அந்த ஆர்வமான உரையாடலை நீங்க தொடர்ந்து கொண்டு போற அந்த சந்தர்ப்பத்துல வருமா? So if you keep the focus of the conversation on them and topics that excite them, then this question will not come up during that time also. நீங்க உண்மையில இந்த உரையாடலை அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அவங்கள பற்றி கதைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இது அந்த இரண்டாவது இதுல கூட உங்களுக்கு அந்த क्वेश्चन வராது. So this question can come up towards the end of your qualification stage or during invitation. அப்ப இது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க செய்யும் போது அதோட முடிவுலயோ அப்படி இல்லைன்னா இன்விடேஷன்லயோ தான் வரும். But that's okay. அது பிரச்சனை இல்ல. As long as you have started the qualification process, any objection coming up, you don't have to worry, you will be able to handle it. நீங்க இந்த உங்களோட தகுதியுடையவரா அப்படின்னு சொல்ற பாக்குற அந்த வேலையை நீங்க செய்ய தொடங்கும் போது என்ன क्वेश्चंस வந்தது அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றி நீங்க கவலைப்படாம அதை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. As long as you are doing the qualification process the right way. நீங்க அப்பதான் உங்களுக்கு அந்த சரியான முறையில அந்த குவாலிஃபிகேஷன் process நீங்க செய்றீங்க. So when does the qualification stage start? எப்ப இந்த குவாலிஃபிகேஷன் process ஸ்டார்ட் ஆகுதோ, ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதோ? The qualification stage starts when the prospect has expressed a clear desire to do something to make money. ஒரு நல்ல ஒரு ஆர்வமான ஒரு நிலைமை அவர் வெளிப்படுத்துறாரு, காசு சம்பாதிக்கிறது சம்பந்தமா.
அந்த ஒரு சந்தர்ப்பத்துலதான் நீங்க இந்த உங்களோட அந்த குவாலிஃபை அவரோட தகுதியை செக் பண்றதுக்கான அந்த வேலையை நீங்க ஆரம்பிக்கலாம். So if you start the invitation process before this, if they have not really expressed a need, a strong need, if they have not done it, and then you already start the invitation process, then everything becomes very weak for you. அவரு தன்னோட அந்த தேவையை, அந்த உண்மையான அந்த தேவையை வெளிப்படுத்தாத சந்தர்ப்பத்துல நீங்க இன்விடேஷனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு இன்விடேஷனா தான் இருக்கும். And not only the invitation will be weak, your presentation, your closing, your follow-up, and even working with them after they sign up, all of them will be weak. அப்ப அது தனியா இன்வைட்டிங் மட்டும் இல்ல, உங்களோட பிரசன்டேஷன், உங்களோட ஃபாலோ அதையும் விட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு பிறகு அவர் சைன் அப் ஆனா கூட அதுக்கு பிறகு அவரோட வேலை செய்யறது கூட கொஞ்சம் பலவீனமான நிலைமையில தான் நீங்க வேலை செய்ய வேண்டி வரும். So do not skip this very important stage of qualification when you do the prospecting. அதனால எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த மிக முக்கியமான இந்த இருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற இந்த இத நீங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும். Okay, so let us say you did everything properly and towards the end of qualification or during invitation they raise this question that, oh, is this MLM? அப்ப நாங்க ஜோதிச்சுக்கொள்வோம் நீங்க எல்லா விஷயத்தையும் சரியா செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்க சரியா செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இன்வைட்டிங் பண்ணி கொண்டிருக்கும் போதோ, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட இந்த குவாலிஃபைட் ப்ராசஸ் இந்த கடைசி கட்டத்திலேயோ அவங்க இந்த கேள்வியை உங்களுக்கு எழுப்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது MLM மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி. Now when they ask this question without any hesitation, without a long pause, or without a drop in your energy or tone, you have to answer. அவர் எப்ப இந்த கேள்வி கேட்கிறாரோ அப்ப எந்த விதமான தயக்கமும் இல்லாம, எந்த விதமான ஒரு இடைவெளியும் இல்லாம நீங்க எப்படி வளமையில கதைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதே டோனோட நீங்க அவருக்கு ஆன்சர் பண்ணணும். The same energy also, okay? அந்த சேம் அதே எனர்ஜியோட. So this is what I would say. இதுதான் நான் சொல்லுவேன். Like I said, this is a distribution business. இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ். This can be done online or offline. இது உங்களுக்கு ஆன்லைன்லயும் செய்யறதுக்கு இயலும், ஆன்லைன் இல்லாமலும் செய்யறதுக்கு இயலும். Now just so that I answer your question correctly, நான் என்னோட உங்களோட क्वेश्चनக்கு சரியா ஆன்சர் பண்ணா, just so that I answer your question correctly, and because there are so many concepts of marketing, I don't want to misunderstand your question. So let me ask this: what do you exactly mean by MLM? நான் உங்களுக்கு சரியா ஆன்சர் பண்றதுக்கு என்னன்னா இந்த மாதிரியான நிறைய இந்த பிசினஸ் விஷயங்கள் இருக்கு. Because there are many concepts of marketing and I don't want to misunderstand your question, what do you exactly mean by MLM? நிறைய இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தமா நிறைய கான்செப்ட் இருக்கிறதுனால அத சம்பந்தமா எக்ஸாக்டான அந்த சரியான விஷயத்தை விளங்கி கொள்றதுக்காக நான் கேக்குறேன் உங்கள்ட்ட. நீங்க இந்த MLM சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? Okay, what do you mean by MLM? Okay, so now என்ன MLM சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? Now just shut up and wait for the answer. அப்படி கேட்டுட்டு நீங்க அந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்க அவரோட பதிலுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. So whatever they say, I would listen and then I would ask the next question. அவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் அவருக்கு ஆன்சர் பண்ண வழிகட்டுறேன்.
So what do you mean? Is this marketing technique, is this good or is it bad? இந்த என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றது நல்லன்னு நினைக்கிறீங்களா இல்ல கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? So then I listen for an answer. அதுக்கு பிறகு அவரோட பதிலுக்காக நான் பார்த்துட்டு இருப்பேன். And then I would reply. அதுக்கு பிறகு நான் அதுக்கு பதில் சொல்வேன். So again, so that I understand you very clearly. You are not against marketing in itself, right? நான் நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து நான் தெரிஞ்சு கொண்டிருக்கேன் நல்ல வடிவா. நீங்க அந்த அந்த விஷயத்துக்கு அந்த மார்க்கெட்டிங் இதுக்கு நீங்க எதிரானவர் இல்ல தானே? You are not against marketing in itself, correct? நீங்க இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு எதிரானவர் இல்ல தானே? Because without marketing and distribution, there will be no business anywhere in the world. ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் இல்ல டிஸ்ட்ரிபியூட் அப்படின்ற இந்த விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்றதே எந்த ஒரு இடத்துலயுமே உலகத்துல நடக்க முடியாது இல்லையா? And without a business, people will not have a job also. You understand that, right? அப்ப இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் உலகத்துல இல்ல அப்படின்னு சொன்னா ஆட்களுக்கு எந்த விதமான தொழிலுமே கிடைக்காது இல்லையா? நான் நினைக்கிறேன் நீங்க அது அறிஞ்சு வரீங்க. So you are not saying that you are against any kind of marketing. That's not what you're saying. அப்ப நீங்க சொல்றீங்க என்ன அப்படின்னு சொன்னா எந்த விதமான மார்க்கெட்டிங்க்கும் நான் இல்ல அப்படின்னு சொல்லி. Okay, so I listen to what they are saying and then I reply saying, oh, okay, great. அப்ப நான் அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருந்துட்டு நான் சொல்றேன் அவருக்கு என்னன்னு சொன்னா ஓகே நல்ல விஷயம். Because I don't want to waste anybody's time by fixing up a meeting if you thought that all kind of marketing is bad. ஏன்னா எனக்கு விருப்பம் இல்ல ஒரு டைம் ஒன்ன வேஸ்ட் பண்றதுக்கு எல்லா மார்க்கெட்டிங்குமே பிழை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆக்களோட. Now you are smart and you understand business. நீங்க நல்ல புத்திசாலியா நீங்க பிசினஸ் சம்பந்தமா நீங்க விளங்கி இருக்கீங்க. But you would be very surprised by the number of people who are out there who have no idea how a business works. நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க வெளியில இருக்கிற இந்த நபர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிசினஸ் அப்படின்னு சொன்னா எதுவுமே தெரியாம இருக்கிற நபர்களை பார்த்தா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. And they have no idea how a business works or they hate business. அவங்களுக்கு பிசினஸ் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்றது விளங்குறது இல்ல. சேம் டைம் அவங்க பிசினஸ் விரும்புறதும் இல்ல. And yet their job is completely dependent on the success of the business they are working for. அப்படி இருந்தாலும் கூட அவங்க வேலை செய்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையில ஒரு பிசினஸ் சக்சஸ் பண்றதுக்காக தான் அவங்க வேலை செய்துட்டு இருக்காங்க. And if that company's business they are working for, if that business doesn't succeed, they don't have a job. அந்த அவங்க எந்த கம்பெனில வேலை செய்யறாங்களோ எந்த பிசினஸ்ல வேலை செய்யறாங்களோ அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வேலை கூட கிடைக்காது. So I definitely would not want to waste anybody's time over that kind of people. So அதனால எனக்கு எந்த விதமான டைமையும் யாரோட எந்த விதமான டைமையும் வேஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல அந்த மாதிரியான ஆட்களுக்காக. And the people I'm trying to get to help you to set up your business, if they come and they meet people like that, they will be upset with me. உங்களுக்கு நான் சொன்னது மாதிரி அந்த உங்களோட அந்த பிசினஸ செட் பண்ணி தாரதுக்காக நான் இந்த அழைக்கிறதுக்கு இருக்கிற நபர்கள் அப்படின்னு சொல்ற ஆட்கள் அவங்க இந்த மாதிரியான நான் சொல்றது மாதிரியான ஆட்களை மீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உண்மையில அவங்க என்ன கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க. என்ன பத்தி they will be upset that I wasted their time. அவங்க அப்செட் ஆவாங்க என்ன அப்படின்னு சொன்னா அவங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. And then in the future if I ask their help for even genuine people, they might not come.
எதிர்காலத்துல நான் உண்மையில நல்ல ஒரு நபர்களுக்காக கூட நான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு வரமாட்டாங்க. But I'm glad that you at least understand business. உண்மையில நான் சந்தோஷப்படுறேன் நீ பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்றதுல. Okay, and you know that without marketing and distribution there is no business. இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது மார்க்கெட்டிங்கும் டிஸ்ட்ரிபியூஷனும் இல்ல அப்படின்னு சொன்னா பிசினஸ் ஒன்று இல்ல அப்படின்னு. So let me suggest you something. நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் ஒன்னு சொல்றேன். Why don't you all meet up and then why don't you check out the details and decide for yourself? ஏன் நீங்க எங்களை மீட் பண்ண கூடாது, இல்ல ஏன் நீங்க இந்த டீடைல்ஸ செக் பண்ணி நீங்க அதுக்கு பிறகு டிசைட் பண்ண கூடாது? Okay, I don't want to misguide you. எனக்கு விருப்பம் இல்ல உங்களை தவறான முறையில வழி நடத்துறதுக்கு. So you can ask all the questions and decide for yourself. நீங்க என்ன क्वेश्चन வேணும்னாலும் நீங்க கேட்கலாம், எவ்வளவு क्वेश्चन வேணும்னாலும் கேட்கலாம். கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க அதுக்கு பிறகு டிசைட் பண்ணிக்கொள்ளலாம் என்ன செய்யறது. Okay, is that fine for you? இது உங்களுக்கு ஓகேயா? I mean that's what smart people do, right? அந்த மாதிரி தான் புத்திசாலியான நபர்கள் செய்வாங்க இல்லையா? So if they say yes, then we proceed with the rest of the process. அவர் எஸ் அப்படின்னு சொன்னாருன்னா நாங்க மிச்சற விஷயங்களை நாங்க போவோம் ஆட்டங்களுக்கு. So this is one way of handling it. இது இத ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு முறை. Now most people doing network marketing don't even reach this level of handling this objection. நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யற ஆட்கள் இந்த லெவலான இந்த ஹேண்ட்லிங் மெத்தட ரீச் பண்றது அப்படின்னு சொல்றது ரொம்ப குறைவு. அப்படி ரீச் பண்றது இல்ல. See, there is a huge difference in belief, posture and skill of different people in network marketing. பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே இந்த போஸ்டர் அப்படின்னு சொல்றதும் அதே மாதிரி ஸ்கில் பிலீவ் அப்படின்னு சொல்ற இந்த லெவல்ல ஒவ்வொருத்தருக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்கும். The money that you will make in the business depends on your belief, your posture and your skill. நீங்க இந்த வியாபாரத்துல இருந்து எந்த அளவுக்கு காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது உங்களோட பிலீவையும் உங்களோட போஸ்டரையும் உங்களோட ஸ்கில்லையும் உங்களுக்கு வித்தியாசப்படுது. So the people who earn $0 to $10,000 a year, their belief, posture and skill is different. ஆக்கள் ஏர்ன் பண்றாங்க ஜீரோல இருந்து அதே மாதிரி $10,000 per year அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டா அவங்களோட அந்த ஏர்னிங் இந்த அடிப்படையில அவங்களோட அதே மாதிரி ஸ்கில் அதே மாதிரி பிலீவ் அப்படின்னு சொல்றது வித்தியாசப்படும். The people who earn $10,000 to $50,000 a year, their belief, posture and skill is different. அதே மாதிரி அவங்க 10,000ல இருந்து 50,000 10,000ல இருந்து 50,000 வரைக்கும் டாலர்ஸ் அவங்க per year earn பண்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அதே மாதிரி அவங்களோட அந்த லெவலும் பிலீவ்லயும் அதே மாதிரி போஸ்டர்லயும் ஸ்கில்லையும் அவங்களோட லெவல் அப்படின்னு சொல்றது அது வித்தியாசமா இருக்கும். Now somebody who is making close to $100,000 a year, their belief, posture and skill is different. அதே மாதிரி யாராவது $1,00,000 பக்கத்துல ஒரு இயருக்கு ஏர்ன் பண்ணுவாங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட அந்த போஸ்டர் பிலீவ் அதே மாதிரி ஸ்கில் அப்படின்னு சொல்றது அது வித்தியாசமா இருக்கு. The people who earn $500,000, $500,000 a year, their belief, posture and skill is different. அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் $5,00,000 அதாவது $500,000 அவங்க ஒரு இயருக்கு earn பண்ணுவாங்களா இருந்தா அவங்களோட அந்த பிலீவ் போஸ்டர் ஸ்கில் அப்படின்னு சொல்றது அது வித்தியாசமா இருக்கு. Now the people who earn close to $1 million or more than $1 million a year, their belief, posture and skill is completely different. அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு மில்லியனுக்கு பக்கத்துல $10,00,000 பக்கத்துல இல்ல $10,00,000 விட கூடுதலா ஒரு இயருக்கு earn பண்ணுவாங்களா இருந்தா
அவங்களோட அந்த பிலீவ் போஸ்டர் ஸ்கில் அப்படி சொல்ற அந்த விஷயங்கள் உண்மையில மிகப்பெரிய அளவுல மாறுபட்டதா இருக்கு. The money that you will make depends on these areas. நீங்க எவ்வளவு காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது இந்த விஷயங்கள்ல இருக்கிற இதுல தங்கி இருக்குது. So let me demonstrate that for you. நான் உங்களுக்கு அது சம்பந்தமா ஒரு விளக்கம் ஒண்ணு தரேன். So with this objection that we just saw, okay, is this MLM, is this network marketing, that objection, let's take that as an example. இந்த நாங்க இப்ப பார்த்த இது எம்எல்எம்மா இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்ற கேட்கிற அந்த ஒப்ஜெக்ஷனை நாங்க இப்ப ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்வோம். The people who earn from $0 to $10,000 a year level, okay, when they get this objection, they will get depressed and they have no idea what to say. இவங்க அந்த ஜீரோல இருந்து 10,000 அந்த டாலர்ஸ் per year earn பண்ற ஆட்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரக்தியான ஆட்களாகவும் அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தம் கூடின ஆட்களாகவும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாத ஆட்களாகவும் இருப்பாங்க. So when they get this question, they either don't answer anything, they get depressed, or they lie and they say no, it is not network marketing or it is not MLM. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அப்படியான ஆட்கள் என்ன செய்வாங்க, ஒன்றில் அது அந்த ஒப்ஜெக்ஷனை பார்த்து ஏதாவது யோசிப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க என்னன்னா இல்ல இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது எம்எல்எம் இல்ல அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. Now the people who make from $10,000 to $50,000, when they get this objection, they will give some kind of a confusing answer to the prospect. அதே மாதிரி இன்னொரு ஆட்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு 10 to 50,000 USD per year earn பண்ற ஆட்கள் மாதிரியான ஆட்களை பாத்தீங்கன்னா அவங்க இந்த கேள்விக்கு அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி சில ஆன்சர்ஸ் கொடுக்க பார்ப்பாங்க. Like answer like, no, this is interactive distribution, online e-commerce, kind of a confusing answer. அப்ப அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இது மறைமுகமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு விநியோக முறை, அந்த மாதிரி இது ஒரு இ-காமர்ஸ் அப்படியான ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. The people who make 100,000 and above, யாரு இந்த $100,000 இல்ல அதுக்கு கூடுதலா அவங்க earn பண்றாங்களோ, now you will see that the skill is becoming different. இந்த கட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கில் அப்படின்னு சொல்றது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். And they have a different posture also. அவங்களுக்கு அதே மாதிரி நிறைய வித்தியாசமான போஸ்டரும் இருக்கும். And all that comes from their belief in the business and their belief in themselves. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கிறது எங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இந்த வியாபாரத்துல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையிலையும் அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையிலையும் இருக்கு. So they, instead of answering, they will now start asking questions. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அவங்க உடனடியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா அவங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. So a typical response would be, for people in that category, they will say, what do you mean by MLM? அப்ப நீங்க இந்த கேட்டகரியில இருக்கிற ஆட்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும். அந்த MLM அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது என்னது? See, now you can see that they have a different posture, okay, and they know to handle an objection with question, and they know how to hold that conversation. அப்ப அவங்களோட அந்த இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அதை ஆன்சர் பண்றது, எப்படி அந்த கன்வர்சேஷனை ஹோல்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். The biggest difference is now they know the power of questioning, okay, and holding the posture. அதுல முக்கியமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்கறதுன்ற அந்த சக்தி என்ன அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Now the people who earn close to $500,000, இதே ஒரு $500,000 முதல் earn பண்றாக்களை பாத்தீங்கன்னா they would handle it the way I explained it in the beginning, okay?
அவங்கதான் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி முதலே சொல்லி தந்தேன் இல்லையா, எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லி, அந்த வேல அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. Now, do you want to see how the people who earn $1 million or more, how they handle? உங்களுக்கு விருப்பமா இப்ப பாக்குறதுக்கு ஒரு $1 million இல்ல $1 million மேலதிகமா ஏர்ன் பண்றாங்க, அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. Do you want to see that posture? உங்களுக்கு விருப்பமா அந்த போஸ்டர் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு? So the people who earn $1 million or more, they will start the way I explained, but they will not end where I showed you earlier. They will keep continuing even after that. அப்ப நான் இந்த $1 லட்சம் $1 million மேல ஏர்ன் பண்ற ஆட்கள் பாத்தீங்கன்னா, அவங்க நான் முதல் சொன்னது அந்த இடத்துல அவங்க அத ஸ்டார்ட் பண்றாங்க. நான் முதல் சொன்னது மாதிரி அவங்களோட ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்களோட எண்டிங், அவங்க முடிக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது மாதிரி இருக்காது. அவங்க முடிக்கிறது அதையும் விட இன்னும் கூடுதலா இருக்கும். அவங்க அந்த இடத்துல முடிக்க மாட்டாங்க, இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க. Okay, so they will ask the prospect, hey, by the way, what were you really hoping to achieve by starting a business or doing something other than what you're doing now? What were you really hoping to achieve? நீ எந்த விஷயங்களை நீ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டிருக்கிற, இந்த வளமேல நீ செய்யற அந்த விஷயத்தை விட ஏதாவது ஒரு வியாபாரம் ஒன்று செய்யறதன் மூலமா நீ என்ன மாதிரியான விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற? I know that you said that you wanted to, whatever their goal was that they expressed, okay, whatever that was, you say, I know that you said you wanted to do this, but by doing that, what were you really trying to achieve as an outcome? இந்த நீ கதைக்கும் போது நீ சொல்லி இருந்த இந்த விஷயத்த நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன மாதிரியான விஷயங்களை சொன்னாரோ அந்த விஷயங்களை அவருக்கு சொல்லி அதுக்கு பிறகு நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் என்னன்னா, அந்த விஷயத்த நீ அச்சீவ் பண்றத பண்ணி நீ அந்த விஷயத்த நீ செய்யறதுனால என்ன விஷயத்த நீ அச்சீவ் பண்ண போற? I will ask the prospect, do you understand what I mean? நான் என்ன இப்ப கேக்குறேன் அப்படின்னு சொல்றது உனக்கு விளங்கி இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் ப்ராஸ்பெக்ட் கிட்ட கேட்பேன். Okay, so maybe they understand, maybe they don't understand. So if they say no, I don't understand, then I will say this. அவங்க சில நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க, சில நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நான் இதை சொல்லுவேன். The people who start doing something different in halfway of their life and become successful at it, they have a very strong motivating factor, right? சாதாரணமா ஆக்கள் சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட பாதி வாழ்நாள் முடிஞ்ச பிறகு அவங்களோட வாழ்க்கையில பாதி காலம் முடிஞ்சது பிறகு கூட வித்தியாசமான சில விஷயங்களை அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல அவங்க ரொம்ப சக்சஸ் ஆகுறாங்க. அப்படி சக்சஸ் ஆகக்கூடிய ஆக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருந்த அந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு இல்லையா? So their success depends on that drive and that motivation of why they want it. So what I'm trying to ask you is, what is that drive for you? அப்ப அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள அதை நடத்துறதுக்கு முக்கியமா இருந்தது ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்ற அவங்கள அந்த நடத்தி கொண்டு போன அந்த ஸ்ட்ராங்கான அந்த காரணம் என்ன, ரீசனுக்காக அவங்க அதை செய்தாங்க அப்படின்னு சொல்றது. இப்ப நான் என்ன இப்ப உங்கள்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது காரணம் இருக்கா? ஏதாவது அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும், அது என்னது? Right. So now again, shut up and listen to what they're saying. இனி திரும்ப முதல் மாதிரியே தான், நீங்க பேசாம இருங்க, அவங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. And I will continue that line of conversation till they tell whatever their real driving factor is. அப்ப அவங்க சொல்லுவாங்க உண்மையான ரியல் அந்த டிரைவிங் அவங்கள கொண்டு போற அந்த முன்னுக்கு கொண்டு போற அந்த காரணி என்ன அப்படின்னு. Okay, maybe you might have to continue a little bit more to get there.
சில நேரங்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட நீங்க கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கும் அந்த சரியான அந்த காரணத்தை வெளியில எடுக்கிறதுக்கு. But do it in a very friendly manner. ஆனா இத சரியான ஒரு நட்பான ஒரு ஒரு உரையாடல்ல அதை செய்து கொள்ளுங்க. Okay, I will keep saying in between, saying that, hey, listen, I'm only trying to help you. நான் சில நேரங்கள்ல நான் சொல்லிக் கொள்வேன் என்ன அப்படின்னு சொன்னா, ஏய் கொஞ்சம் நான் இது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்வேன். Okay, so once they tell me like what their real reason is for them to achieve success, then I go on to the next question. அவங்க அந்த விஷயத்தை அந்த சரியான அந்த காரணம் என்ன அப்படின்றது, அதாவது நான் என்னத்துக்காக சக்சஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ற சரியான காரணத்தை அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு நகருவேன். So then I will say, listen, let me ask you something. நான் உன்னிட்ட ஒரு விஷயம் ஒன்னு கேட்கலாமா? See, if you can clearly see beyond any doubt that these guys can help you achieve what you just said, and if you also qualify for them to work with you and guide you step by step, okay, and if that happens, I would consider, you should consider yourself very lucky. But let us say if something like that happens, I want to know, is coming up with about $2,000 to invest in yourself, is that going to be a problem for you? இந்த நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த நபர் உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னால 100% உன்னால எந்த விதமான சந்தேகம் இல்லாம உன்னோட அந்த நீ யோசிக்கிற விஷயத்த அடைஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கை உனக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, சேம் டைம் அவங்களோட வேலை செய்யறதுக்கு நீ தகுதியான நபர் அப்படின்னு சொல்றத அவங்களும் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தகுதியெல்லாம் உனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, உண்மையில அப்படி ஒரு தகுதி ஒண்ணு உனக்கு வாரது அப்படின்னு சொல்றதே உன்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் ரொம்ப லக்கியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, அந்த விஷயம் உனக்கு நடந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உன்னை கைட் பண்ணி அந்த விஷயத்துல அவங்க சக்சஸ் பண்ண வைக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்துக்காக ஒரு $2000 மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொன்னா அது உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? So, if you can see like beyond any doubt that you can achieve that goal, okay, I want to know if that amount will stop you from achieving it. உனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாம உனக்கு விளங்கி இருக்குது உன்னால அவங்களோட சேர்ந்து அந்த நீ யோசிக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அப்படி உனக்கு அது நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்றது உன்னை ஏதாவது வகையில ஸ்டாப் பண்ணுமா? Okay, will that amount stop you from achieving that goal? அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்ற விஷயம் அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு உனக்கு தடையா இருக்குமா? Okay, so then shut up and listen to what they say. அப்ப நீங்க அதுக்கு பிறகு நீங்க பேசாம இருக்கணும், அவரு சொல்றதை கேளுங்க. Majority of the people will say, yeah, I can manage. நிறைய பேர் அது கூடுதல் நாட்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஓ என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. And I will only proceed after they qualify for money. நான் அவங்க அந்த காசு சம்பந்தமான விஷயத்துக்கு அவங்க குவாலிஃபை தகுதியுடையவர்களா இருந்தாங்கன்னா தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன். And then I would ask them the next question. அப்ப நான் அடுத்த கேள்வியை கேட்பேன் அவர்கிட்ட. I would say that because it is a system that really guarantees the results in the business, it is very important that I ask you this question. இந்த வியாபாரத்துல உங்களோட அந்த ரிசல்ட்ஸ தாரது இந்த ரிசல்ட்ஸுக்கான உத்தரவாதம் தாரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிஸ்டம் தான். அதனால என்னட்ட இந்த கொஸ்டினை உங்கள்ட்ட கேட்க வேண்டி இருக்கு. As long as whatever they as long as what the business and the system is, as long as it is 100% legal and ethical,
is there anything that will stop you from following the system exactly how they ask you to follow? இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்றது 100% லீகலாவும் எதிக்கலாவும் இருக்கிற பட்சத்துல அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்களோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் தடையா இருக்குமா? And the reason I'm asking you this is because they are very particular about the system. ஏன் நான் இதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப தனித்துவமா இருக்கிறாங்க இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றதுல. So are you the kind of person who says that I don't care if they and their business systems can help me make $1 million in the next few years? I don't care what it is. I will do as long as it is legal and ethical. நீங்க இப்படியான ஒரு நபரா? எப்படின்னா அந்த இவங்க சொல்லித்தார அந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு உங்களால வரப்போற சில வருடங்கள்ல உங்களுக்கு $1 million மேல உங்களால ஏர்ன் பண்ண முடியுமா இருந்ததுன்னா அது லீகலா எத்திக்கலா இருக்கிற பட்சத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க? Or are you somebody like, I'm MBA, I have double degree, I know so much, I have so much experience, I know business, I will do maybe a little bit of what they say, maybe a little bit of what I feel like. Are you that kind of person? இல்லனா இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படியான ஆளா நீங்க? இப்ப எப்படின்னா நான் MBA பண்ணிருக்கேன், நான் டபுள் டிகிரி இருக்கு, எனக்கு நிறைய வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு பிசினஸ் சம்பந்தமா தெரியும், அதனால நான் அவங்க சொல்லித்தர கொஞ்சம் நான் செய்வேன், நான் யோசிக்கிற கொஞ்சம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு விரும்புற மாதிரி இத செய்யறதுக்கு ட்ரை பண்ற கூடிய ஆளா? And then shut up and listen. இந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்க பேசாம இருங்க, அவங்க பேசுறத கேளுங்க. So if you have done everything okay so far, then most probably they would say that no, I mean I will follow the system. If that can make me rich and make me $1 million, then I don't care, I will follow the system. That's what most people will say, as long as you have done everything until now the right way. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க சரியான முறையில இவ்வளவுக்கும் செய்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற இத கேட்கிற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி எனக்கு ஏர்ன் பண்ணாலனா எனக்கு கொஞ்ச காலத்துல எனக்கு சக்சஸ் பண்ண முடியும்னா நான் அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. So then I would say that okay, so you only care about one thing, right? I mean, that is whatever it is will help me get out of this problem that you say you have. I will exactly tell what their problem is that they want to solve in their words. And I say that, so you only care about one thing, right? That whatever it is, if it can help you get out of this problem, and if it can help you make some serious money in the next few years, you really don't care about anything else. There's no ego for you, right? அப்படின்னா உங்களுக்கு நீங்க சொன்னது மாதிரி அவர் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிப்பாருல, அந்த ரீசனை சொல்லி நீங்க சொன்னது மாதிரி அந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா இருந்தா, ஒரு கொஞ்ச காலத்துல உங்களுக்கு வெளியில கொண்டு வரதுக்கும் இந்த நிறைய காசு ஏர்ன் பண்றதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா இருந்தா, வேற எந்த விஷயங்களுமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது இல்லையா இதை ஃபாலோ பண்றதுல? உங்களோட ஈகோ இல்ல வேற ஏதாவது விஷயம்? Okay, and they will most probably say no, that's fine. அப்ப அவங்க கூடுதலா என்ன சொல்லுவாங்க? இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லது. So then I would say okay, fair enough, like I said, I will try for a time for all of us to meet as soon as possible, and I will let you know. அப்படின்னா நான் சொல்லுவேன், ஓகே நான் ட்ரை பண்றேன், எவ்வளவுக்கு குயிக்கா நாங்க எல்லாரும் உண்டா சேர்ந்து கதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா நான் கதைக்க வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். So are you able to see the difference? உங்களுக்கு ஏழுமா இருக்குதா இந்த விஷயங்களுக்கு இடையில இருக்கிற அந்த டிஃபரண்ட உங்களுக்கு பாக்குறதுக்கு? Even the first part that I did
was good in itself. நான் அந்த முதலாவது பார்ட் நான் செய்தது கூட அந்த அளவுல இருக்கும்போது அது நல்லாதான் இருந்தது. But you see that posture, the belief and the skill, the top 1% of networkers have. அந்த பிலீவ், அந்த போஸ்டர், அந்த ஸ்கில் அப்படின்னு சொல்ற அந்த லெவல்ல, அந்த டாப் லெவல்ல இருக்கிற அந்த நெட்வொர்க்கரோட அந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்களா? So after they handle the objection, they go back, they requalify and they re-establish their posture. அவங்க அந்த கொஸ்டினை யாராவது அவங்கள்ட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பின்னால போய் திரும்ப அந்த விஷயத்த ரீகுவாலிஃபை பண்ணி அதுக்கு பிறகு அவங்களோட போஸ்டரை அவங்க திரும்ப நிலைநிறுத்தி அதுக்கு பிறகுதான் அவங்க பேசுறாங்க. Again, I am not saying you have to do this whole thing. Okay, I'm just showing you how different segments of networkers approach the same objection. இப்ப நான் திரும்பவும் சொல்லல உங்களுக்கு இதுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களை செய்ய சொல்லு. நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற அந்த பிரிவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் என்னன்னா ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற நெட்வொர்க்கர்ஸ் ஒரே கொஸ்டின்ஸுக்கு என்ன மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணி கொள்றாங்க அப்படின்றத உங்களுக்கு பிரிவுகளின் அடிப்படையில நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். Now the final one that I showed you, it will take quite a lot of practice from your side, and I know that. இந்த கடைசியா நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய பிராக்டிஸ் வேணும் உங்களுக்கு அதை நீங்க செய்து கொள்றது.